வைத்தியர் வராரா இல்லையா? வைத்தியர என் மருமக காலையில இருந்து வாந்தியா எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவளை டெஸ்ட் பண்ணி ஏதாவது சந்தோஷமான விஷயமான பார்த்து சொல்லுங்க வைத்தியர. இது ஒண்ணும் இல்லைங்க. என்னது? பித்த வாந்திதான். உடம்பு ரொம்ப பித்த கூடி போச்சு. இதுக்கு நான் மருந்து தரேன். 4 நாளைக்கு கசாயம் வச்சு குடிங்க, எல்லாம் சரியாகி போயிடும். வைத்தியர வைத்தியர அவ என்னமோ வாந்தி எடுக்கிறா. காலையில இருந்து நீ வரதே இருக்காத முண்டை தின்னு தொலைச்சாலோ தெரியல. அவளை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாரு வைத்தியர. இன்னைக்குள்ள பண்ணிட்டு வர 1 மாசம் ஆகுமா? பண்ணுவாரு. என்னது வைத்தியர் என்ன சொல்றீங்க? அவளுக்கு இன்னும் புருஷன் கூட இல்ல. புருஷன் செத்து போயிட்டா. எப்படி மாசமா ஆப்பா? ஆமால, அது 10. என்னது? அது எனக்கு தெரியாதுங்க. இல்லைங்க, நான் சொல்ல. ஆமா வைத்தியர, கொஞ்சம் நிதானமா பார்த்து சொல்லுங்க. மாசமா இந்த வைத்தியர் சொல்றது என்னைக்கும் பொய்யாவாது. சத்தியமா சொல்றேன், இவங்க 3 மாசம் முழுவாம இருக்கிறாங்க. அப்பா, நான் சொல்றேன் சொல்லிவிட்டேன். நான் வர சாமியோ. ஏ 10 என்னடி இது? இல்லைங்க, அது நான் சொல்ல கேட்காம முதலாளிதான். முதலாளியா? மாமா, நீ பண்ண வேலை தானே இதெல்லாம்? ஐயோ, முதலாளினா பெரிய முதலாளி இல்லைங்க, சின்ன முதலாளி. புருஷனா? ஆமாங்க, அவருதான். என்ன மோசம் பண்ணிட்டு ஆயாவை மாசம் பண்ணிட்டேயா? 5 வருஷமாச்சு கல்யாணம் ஆகி இது வரைக்கும் என் வயிற்றுல ஒரு புழு பூச்சது கூட தங்கல. ஆனா தொங்கிட்டு இருக்க கிளவிக்கிட்ட போய் மாசம் ஆகிட்டேயோ. ஏன் கிட்ட இல்லாதது அவகிட்ட என்னது இருக்குது? அவன் மண்டையும் கொண்டையும் சடையும். ஐயோ, ஆயாட்ட போய். மயிலு, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் மயிலு. என்ன நல்லதுக்கு சொல்லு மயிலு. உன்னால குழந்தை பெத்துக்கலாம் ரொம்ப கஷ்டம் மயிலு. இந்த வழியெல்லாம் உன்னால் தாங்க முடியாது. அதனால அவ மாசம் நம்மள்ட்ட சம்பளம் வாங்குறாள்ல, அவ நம்ம குழந்தைய பெத்து கொடுக்கட்டுமே. ஐயா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு டோப்பா தலையா போட்டோ எடுக்கிறேன் ஊர்ல இருக்க பொம்பளைங்கெல்லாம் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறியா? ஒன்னி சொல்றேன். என்னடி மயிர் கையோட வருது? அப்ப இத்தனை நாளா இங்க வேஷம் பண்ணிட்டு இருந்தியா? முதல்ல நீ வெளியே போடி. ஆக்கங்கிட்ட கூவ என்னை கூட்டிட்டு வரும்போது நீ என்னைய சொன்ன? வாத்தங்கும் என் வீட்டுக்கு வேலைக்காரியா நடி, அப்புறம் நான் உன் கடத்துல தாலி கட்டுறேன், நீ என் பொண்டாட்டி சொன்னில. இப்ப என்னடா அவ பெரிய இவ்வளாட்டம் என்னை வெளியே போன்றா. நீ இப்ப போய் அவகிட்ட சொல்ற என்னன்னு? அவளும் என் பொண்டாட்டி தான், இந்த வீட்டை விட்டு அவ போக மாட்டான்னு சொல்லு. நேத்து வரைக்கும் அம்மான்னு மரியாதை கொடுத்துட்டு இருந்தவ இன்னைக்கு வாடி போடி நீ கூப்பிடுறா பாரு. நம்ம கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு. ஒன்னு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இவ இல்ல அவ இருக்கணும். யோ பாரு, இந்த குடும்ப வாரிசு என் வயிற்றுல வளருது. அவளுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை இந்த வீட்டுல எனக்கும் இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு போய் சொல்றேன் அவகிட்ட. நீ பெரிய பொண்ணாடினா பெரிய இதுவாடி வாடி. நீ சின்ன பொண்ணா பெரிய இதாடி. ஐயோ, என்ன இந்த தூக்கி கட்டுறாளுங்களே,
ஏன்டா அடுத்த சீன்ல என்ன பண்ண போறாளுலே தெரியலையே. சாவடிக்கு போறேன்டா உன்ன. ஆறுமுகம், ஆறுமுகம், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஆமாம் ஆறுமுகம், என்ன செய்யறது, வேலை அதிகமாக இருக்கிறதுனால அந்தாண்ட இந்த போக முடியல. சரி சரி, ஒரு முக்கியமான விஷயமா உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஆறுமுகம். அப்படி என்ன விஷயங்க? அது ஒன்றும் இல்லை ஆறுமுகம், என் தம்பிக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிக்கிச்சான். கட்டினா உங்கள் பொண்ணு தான் கட்டுன்னு சொல்கிறான். அந்த விஷயமா தான் உங்களை நேரில் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். இதில் நாம் பேசுறதுக்கு என்ன இருக்குது? கட்டிக்கு போகிறவங்களுக்கு பிடிச்சா கல்யாணத்தை செஞ்சிட வேண்டியதுதான். என்ன இப்போதான் என் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன், அப்புறம் மாப்பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். அதில் கொஞ்சம் பணம்லாம் செலவாயிடுச்சு. அதை பற்றி தான் கொஞ்சம் யோசனை பண்ணுறேன். ஆறுமுகம், பணத்தை பற்றி நீ ஏன் ஆறுமுகம் கவலைப்படுற? கல்யாண செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். ஒரு வார்த்தை சம்மதம்னு சொன்னால் போதும். என் பொண்ணை உங்கள் தம்பிக்கு கொடுக்கறதுக்கு பரிபூர்ண சம்மதம். போதும் ஆறுமுகம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ. இருங்க, சரி ஆறுமுகம், இருங்க இருங்க, என் பொண்ணை வர சொல்கிறேன், காப்பி குடிச்சிட்டு போகலாம். இருங்க. ரேகா, ரேகா, அம்மா ரேகா, காப்பி கொண்டுட்டு வாம்மா. நீங்க காப்பி குடிங்க, ஒரு ஃபோன் வருது, பேசிட்டு வந்துடுறேன். இது ஆள் குடிக்குது, ரெண்டு தோள் துடிக்குது, மனம் துடி துடிக்குது. நான் வாரேன்
ரெண்டு தோள் துடிக்குது மனம் துடி துடிக்குது உன்னை தொட்டா போதும் சொர்க்கலோகம் முன்னாலாடும் உன்னை தொட்டா போதும் சொர்க்கலோகம் முன்னாலாடும் அட ஆளாகி நாளாச்சு வந்த அடுக்கு மல்லிகை இது ஆள் பிடிக்குது ரெண்டு தோள் துடிக்குது மனம் துடி துடிக்குது ஆறுமுகம் டீ ரொம்ப சூப்பராக இருக்குது ஆறுமுகம். அப்ப நான் போயிட்டு வரட்டா? சரி. அப்பா யார் அவரு? என்ன விஷயமா வந்துட்டு போறாரு? அது இவர் நம்ம ஊர் பண்ணையாரோட பெரிய பையன். இவருடைய தம்பிக்கு உன்னை பொண்ணு கட்டு போறாருமா. அதுக்கு நீங்க என்னப்பா சொன்னீங்க? நானும் என் மனசுக்கும் காலாகாலத்தில் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும்னு தோணுச்சு. அதனால தான் நானும் சம்மதம்னு சொல்லிட்டேம்மா. அதுவும் இல்லாமல் அவரோட தம்பிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குதாமா. அப்பா அடுத்தவங்களை பிடிச்சா போதுமா? கட்டிட்டு வாழ பெறவன்னா எனக்கு பிடிக்க வேண்டாமா? அம்மா என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நீங்க எடுத்த முடிவு எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் என் மனசுக்கு மாமாவோட தம்பி சிவாவை தான் பிடிச்சிருக்கு. கல்யாணம் ஒன்று பண்ணா அவர் தான் பண்ணிக்குவேன். இதுல எந்த மாற்றம் இல்லை. வேகா எல்லாம் யோசனை பண்ணி தான் சொல்றியாம்மா? அப்பா நான் யோசிச்சுதான் சொல்றேன். சிவா தான் என்னோட புருஷன். அது யாராலையும் மாத்த முடியாது. வேகா என்னங்க என்னங்க உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க. ஐயோ என்னங்க, நான் பேசுறது காது கேட்கல. என்ன இந்த மனுஷனுக்கு உள்ள என்னதான் பண்ணி தொலைக்குது? என்ன கவிதா, ஏன் இப்படி சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? இங்க பாருங்க, நான் ஒண்ணு சும்மா கூப்பிடல. உங்க ட்ரெஸ் எல்லாம் பேக்ல எடுத்து வச்சிட்டீங்களான்னு கேட்க தான் கூப்பிட்டேன். அதெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்பா அம்மா வெளியில போயிருக்காங்க. வந்த வாட்டி சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இந்த வயசானங்க கெட்டுங்க ரெண்டும் எங்க போய் தொலைச்சுன்னு தெரியல. ஏன் தான் இப்படி எங்க உசுறு எடுக்குதுன்னு தெரியல. ராஜா என்னப்பா இது? பெட்டி படிக்கெல்லாம் எடுத்துவிட்டு எங்கேயே கிளம்புன மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? அப்பா சந்தோஷமான விஷயம்தான்பா. எனக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு. அதுவும் இன்னைக்கே வேலையில ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால தான்ப்பா. அப்படியேப்பா, ரொம்ப சந்தோஷம். என்னங்க, நம்ம கும்பிட்ட சாமி நம்மளை கைவிடலைங்க. இப்போ என் மனசுக்கு எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாம், அது சரிப்பா. இவ்வளோ பெரிய பேக் எடுத்து வச்சிருக்கிறீங்க, வெளியில் வேற வாடகை கார் நின்றுட்டு எங்கே வெளியே கிளம்புன மாதிரி தெரியுது. என்னம்மா அது வந்துப்பா, எனக்கு வேலை ஈரோட்டில்ப்பா. அது டெய்லியும் வந்துட்டு போனால் லேட் ஆகும். அதனால தான் அங்கேயே ஒரு சின்னதாக வீடு எடுத்து தங்கிக்கலான்னுப்பா. என்னப்பா ராஜா சொல்கிற? எங்கெல்லாம் தனியாக விட்டுட்டு நீ மட்டும் தனியாக போகிறேன்னு சொல்கிறியா? ஏப்பா, ஒரு வாடகை வீடு எடுத்து தங்கிறதுக்கு ஒரு வண்டி வாங்கிட்டா உனக்கு போயிட்டு வரதுக்கு சௌரியமாக இருக்கும்ல. நீங்க பேசுறது நல்லா இருக்க நியாயம். ஆமா, இந்த காலத்துல அவன் வேலை கிடைக்குது பெரிய விஷயமா நினைக்கிறான். அது இல்லாம அவர் வாங்குற சம்பளம் பெட்ரோல் அடிக்க மட்டும்தான் பத்தும். அவன் கவர்மெண்ட் வேலை கிடைக்கல நாயா பையன் அலையறான். நீங்க என்னடா கிடைச்சி வேலை வேண்டான்னு சொல்லுவீங்க போல இருக்கு. இல்லைம்மா, இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. சின்னஞ்சிருச்சுங்க தனியாக போய் கஷ்டப்படி எண்ணத்தில் தான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் பெற்றவங்க யாருமே பிள்ளைங்களை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு வாழ்நாள் பூரா சந்தோஷமாக வாழணுன்னு தான் எல்லா தாய் தப்புன்னு நினைப்பாங்க. நாங்களும் கூட அப்படித்தாம்மா நினைக்கிறோம். அப்படி நினைச்சிருந்தா இவ்வளவு நேரம் எங்களை நிக்க வச்சுட்டு இந்த பேச்சு பேசிட்டு இருக்க மாட்டீங்க. ஏங்க சீக்கிரம் கிளம்புங்க, கார் வேற வெளியில நிக்குது. ரொம்ப நேரம் இன்னும் போடுங்க, யார் கட்டுறது? சீக்கிரம் பேசுங்க. கொஞ்சம் தான் நவரியா? அம்மா, நான் எங்கே போனாலும் உங்களோட நினப்பில் தான் இருப்பேன்.
நான் மட்டும்தாம்மா அங்கே போகிறேன். என் மனசு எப்பயுமே உங்களை சுற்றி தாம்மா இருக்கும். சரி ராஜா, எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா. நீ நல்லா இருக்கிறதா நாங்கள் வேண்டாத தெய்வம் இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி நீங்கள் 2 பேரும் வெளியில் போய் நல்லா சம்பாதிக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் நீ நல்லா இருந்தால் போதுப்பா. நீ நல்லபடியாக சந்தோஷமாக போயிட்டு வா. எங்க சீக்கிரங்க, வண்டி நிக்குது இல்ல. அப்பா போயிட்டு வரேன்பா. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கப்பா. நான் பார்த்துக்கிறேன் சாமி, போயிட்டு வா. அம்மா பத்திரமா இருங்கம்மா. நீ போயிட்டு வாப்பா. போதும் போதும். மறுபடியும் என்ன உங்க அப்பா அம்மாவை பார்க்காத மாதிரி இந்த இது பண்ணிட்டு இருக்கீங்க. பேக தூக்குங்க, கிளம்பலாம். பேக தூக்குங்க, கிளம்பலாம். சீக்கிரம் போங்க. இவன் திரும்பி கூட பார்க்க கூடாது. வாங்க. பாப்பா 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 சின்னவனே, அண்ணன் ராஜா இப்போதான் வெளியே போனோம். பாத்தியாப்பா? பார்த்தேன்பா. அண்ணனுக்கு வேலை கிடச்சி வெளியில் போய் தங்குறதா சொன்னார். ரொம்ப சந்தோஷம்பா. அண்ணன் இனிமேல் சந்தோஷமாக இருப்பாருல்லப்பா. சரிப்பா. அப்பா, ஒரு முக்கியமான விஷயம்பா. ஏப்பா தயங்குற? எதா இருந்தாலும் சொல்லுக்கண்ணே வெளிப்படையா. இல்லைப்பா, அது ஒன்றும் இல்லைப்பா. அண்ணியோட தங்கச்சி ரேகா என்னையே கல்யாணம் பண்ண, என்னை தான் கல்யாணம் பண்ணணும் ஒத்த காலம் நின்றுட்டுருக்காங்க. அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. அதான் அப்பாட்டேன். ஏய் சின்னவனே, என்னடா சொல்ற? வேண்டாண்டா, வேண்டாம். அந்த குடும்பத்தில் இருக்கிறது அந்த பொண்ணே வேணாண்டா. ஏய், ஏன் சொல்றேன்னா, இப்போ எப்படி உங்க அண்ணனை பிரிச்சு அவ கூட்டிட்டு போனாலோ அதே மாதிரி உன்னையே பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவோன்னு எனக்கு பயமா இருக்குடா. டேய், கொஞ்ச நாள் பொறுத்துக்கடா. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது வரைக்கும் அவசரப்பட்டாதடா, அவசரப்பட்டாத. அம்மா அல்லாதம்மா, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேம்மா. பொண்டாட்டிக்காக பெற்றவங்களை விட்டு போகிற ஆள் நான் இல்லைம்மா. ஆமா, வரவேற்பெல்லாம் நம்ம நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பேசின வார்த்தை தான் என் நெஞ்சே உடஞ்ச மாதிரி இருக்குது. ஆமாம், இந்த காலத்தில் எந்த மாமனாராவது மருமகனுக்கு வேலை வாங்கி தந்துருக்காங்களா? ஆனால் நான் வாங்கி தந்தேன். அது என்கிட்ட இருக்கிற காசு பணம் பத்தாம கடன் வாங்கி வேலை வாங்கி கொடுத்தேன். அந்த நன்றி கூட நினச்சி பார்க்காம என் பொண்ணு உங்கள் பையனை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டான்னு இப்படி பேசுகிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதா? கொஞ்சம் கூட மனசாட்சி வேண்டாம்? அது சம்மந்தி வேண்டாம், நீங்கள் எதுவும் பேச வேண்டாம். இதுக்கு மேலே என் பொண்ணை உங்கள் பையனுக்கு கட்டி கொடுங்க நீங்கள் கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். என் குடும்பத்து மேலேயே நான் கூசாம பழி போட்டு பேசுறீங்க பாரு. போதும் போதும். ஏலட்சுமி, அவசரப்பட்டு ஏலட்சுமி வார்த்தையை விட்டுட்டேன். சம்மந்தம் இப்ப கோச்சிட்டு போற பாத்தியா? அவர் இந்த நேரத்தில் வருவார்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அப்படியே இருந்தாலும் நான் பேசுறது என்னங்க தப்பு இருக்கு? வீட்டுக்கு வந்த மருமகிட்ட அன்பா ஆதரவா பேசுறோம். ஆனா ஒரு நாளாவது நம்ம கிட்ட பரிவா பேசிருப்பாளாங்க. மாமனாராச்சேன்னு பச்சை தண்ணி அதை கொண்டு வந்து கொடுத்துருப்பாளாங்க. ஏங்க, நீங்களே நல்லா நினைச்சு பாருங்க. நம்ம 2 பசங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கிறதுக்கு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன்னு நமக்கு மட்டும் தாங்க தெரியும். மழை வெயிலுன்னு பார்க்காம கல்ல சுமந்து மண்ணை சுமந்து இந்த பிள்ளைங்களை படாத பாடுபட்டு வளர்த்து ஆளாக்கி படைக்க வச்சிருக்கோம். எனக்கு நீங்களே நல்லா நினைச்சு பாருங்க. இவன் காலேஜுக்கு போய் படிக்க வேண்டிய நேரத்துல வேலைக்கு போய் 5-10 சம்பாரிச்சுட்டு வந்து இந்த குடும்பத்தை காப்பாத்துறனே எதுக்காக? இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணம் தானே. இவனுக்கு இருந்த அக்கறையும் பொறுப்பும் வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு ஏங்க இல்லாம போச்சு, இல்லாம போச்சு. அம்மா, இந்த மாதிரி அழாதம்மா, நான் இருக்கேம்மா. எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம்மா. எப்பயுமே என் கூட இருக்கம்மா.
அம்மா நான் உங்களை விட மாட்டேம்மா. யார் வந்தாலும் நான் உங்களை மட்டும் விட்டுட்டு போக மாட்டேம்மா. அப்பா சொல்லுப்பா அம்மாட்ட, நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். எப்பயும் உங்க கூட தான் இருப்பேன். என்ன முதலாளி 2 நாளா படும் பயங்கரமான யோசனையில இருக்கிறீங்க? அதான் பொண்ணு மேட்டு இன்னும் மனசு விட்டு போலன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் இல்லைடா ஆறுமுகம், ஒன்றும் இல்லைடா தம்பி. இந்த ஆறுமுகத்தோட பொண்ணை பார்த்ததுல இருந்து என் மனசு என்னென்னமோ பண்ணுதுடா. அதான கேட்டேன், பொண்ணுங்க மனச பார்த்தோன்னே அப்படியே எப்படியே ஆயிருமே. ஆனா அது உங்க தம்பி பொண்டாட்டிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. டேய், அதுக்கு தாண்டா அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லிருக்கிறாங்க, தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி மாதிரி. எப்படியோ முதலாளி, அண்ணன் தம்பி 2 பேர்த்துக்குள்ள எந்த சண்டை சச்சரவு வராம இருந்தா சரி. டேய், அவன் என் தம்பிடா. எனக்காக எதையும் விட்டு கொடுப்பான்டா. ஏதோ நான் சொல்றதா சொல்லிட்டேன், நான் போய் என் வேலையை போடா, பேசாம போடா. அவளை பார்த்ததுல இருந்து என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி மாதிரி பார்க்கணும் போல இருக்குது, கண்ணுக்குள்ளே இருக்குது. மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன், மாமன் உனக்கு தானே. தேனாட தேனோடு நீயாடு. மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. நாளை எண்ணி
வினோதம் காதல் கவிதா விலாசம் படித்து படித்து எடுக்க எடுக்க ஆசை ஆஹா பிரமாதம் மோக கவிதா பிரவாகம் தொடுத்து தொடுத்து முடிக்க முடிக்க கொடிதான் தவழுது தவழுது பூ போல் சிரிக்குது சிரிக்குது உறவோ நெருங்குது நெருக்குது உலகம் மயங்குது உறங்குது மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்குத்தானே நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்குத்தானே ஓடு தேனாட தேனோடு நீயாடு மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்குத்தானே நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்குத்தானே அப்பா ஆமா கவிதா, வாமா வாமா வாமா. மாப்பிள்ள வேலைக்கு போயிட்டாராம்மா? ஆமாப்பா என்னமோ தெரியல உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு அதான்ப்பா வந்தேன். நானே உன்னை வர சொல்லலாம்னு இருந்தம்மா, ஏப்பா நீயே வந்துட்ட. ஏப்பா ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நம்ம ரேகாவோட கல்யாண விஷயமா பேசலாம்னு தான் உன்னை வர சொல்லலாம்னு நினச்சேன். என்னப்பா சொல்றீங்க? அம்மா, இந்த ஊர் பண்ணையாரோடைய பெரிய பையன் வந்து தன்னுடைய தம்பிக்கு ரேகாவை பொண்ணு கேட்டு போனாருமா. அது மட்டும் இல்லை, நான் பெரிய பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு, செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நீ பணத்தை பற்றி கவலைப்படாதான்னு சொன்னார். ஆனால் இந்த ரேகா தான் சிவாவை தான் கட்டிக்குவேன்னு பிடிவாதமாக இருக்கிறா. என்னப்பா அவ அப்படியா சொன்னா? அவ உள்ளதானே இருக்கா? இருங்க ஆமா, நானே உள்ளதான் கூப்பிட்டு இருக்கு. கேட்கறேன். ரேகா ரேகா இங்க வா, வாடி இங்க. ஆமா, அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு. ஆமாக்கா, நான் சிவாவை மனசார விரும்புறேன். கல்யாணம் நான் பண்ணிட்டா அவர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ரேகா, இன்னுமா நீ புரியாம பேசுற? நேத்து அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் நீ கேட்டிருந்தீனா அதோட வழி என்னன்னு தெரியுமா உனக்கு? ஆமாம்மா, நேற்று உன் விஷயமா பேசலான்னு சம்மந்தி வீட்டுக்கு போனேன். அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும்போது என் நெஞ்ச வெடிச்சு போயிடுற மாதிரி இருந்ததுமா. அம்மா கவிதா, சொல்லுங்கப்பா, அப்படி என்ன பேசுனாங்க? நீ மாப்பிள்ளைய கூட்டிட்டு நல்லா இருந்த குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு தனியாக போயிட்டியான் அப்படின்னு என் முன்னாடியா பேசுகிறாங்கம்மா, என் முன்னாடியா பேசுகிறாங்க. ரேகாவை சிவாவுக்கு கட்டி வச்சான், அவளும் அதே மாதிரி குடும்பத்தை பிரிச்சுட்டு போயிடுவாளாம். அதெல்லாம் கேட்கும் போது என் நெஞ்ச வெடிச்சு போயிடுற மாதிரி இருந்துச்சுமா. அது தெரியாம பேசிட்டு இருக்கிறான். அப்பா அவங்க அப்படியா பேசினாங்க? வயசு ஆனாலும் வாய் கொழுப்புக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. நல்ல சோறு தண்ணி இல்லாத போதே இவங்க இந்த பேச்சு பேசுறாங்கன்னா 3 வேளையும் கறி சோறு தின்னா இன்னும் என்ன பேச மாட்டாங்க. ரேகா இங்க வா, இங்க வாடி. இங்க பாரு, நான் அந்த குடும்பத்துல போய் கஷ்டப்பட்டதே போதும். நீயாவது ஒரு நல்ல இடத்துல வாக்கப்பட்டு சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு, புரியுதா? அக்கா, அப்பா சொல்றது என்னால் நம்ப முடியல. நிச்சயமா அப்படி அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படியே சொல்லியிருந்தாலும் மனசார ஒருத்தர் நினைச்சிட்டு வேற ஒருத்தர் எப்படி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ரேகா, நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். ஒரு நிமிஷம் இருங்கப்பா, ஏப்பா அவசரப்படுறீங்க? நான் அவகிட்ட பேசிக்கிறேன். வாடி இங்க. இங்க பாரு, அப்பா மனசு எவ்வளவு கஷ்டப்படுது. இங்க பாருடி, நான் சொல்றதை நல்லபடியா கேட்டுக்கோ. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசை நம்ம தான் மாத்திக்கணும். இந்த காலத்துல காசு பணம் இருந்தா தாண்டி நல்லா பொழைக்க முடியும். இங்க பாரு, அப்பா சொல்ற மாப்பிள்ளைக்கு ஏகப்பட்ட சொத்து சொகம் இருக்கு. ஆனா அந்த கேடு கட்ட குடும்பத்துல என்ன இருக்கு? நீயே யோசனை பண்ணடி. இங்க பாரு, இந்த அக்கா எதுவுமே உன் நல்லதுக்கு தான் சொல்றா. அவசரப்பட்டு உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்காத ரேகா. நான் சொல்றத கொஞ்சம் யோசனை பண்ணு. ரேகா, அக்கா எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறா பாரு, நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். இதுக்கு மேலேயும் அந்த சிவாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீ புரியாத புரிஞ்சுன்னா என் பணத்தை தாண்டி போய் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அப்பா,
ஐயோ அப்பா நல்லா இருக்கப்பா. அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா அம்மா எங்கப்பா? லட்சுமி லட்சுமி அம்மா உள்ளதா இருக்காங்க. கூப்பிடுறப்பா. லட்சுமி வாப்பா. யார் வந்திருக்கா பாரு. ராஜா பாப்பா வா, நல்லா இருக்கியா? என்னப்பா இப்படி இழைச்சி போயிட்ட? ஆமா நீ மட்டும் தான் வந்தியா? மருமக வரல? அம்மா நான் மட்டும்தாம்மா வந்தேன். சரிப்பா, வேலையெல்லாம் பரவாயில்லையாப்பா. புது இடம் போய் எப்படி இருக்க நானும் உங்கள் அம்மாவும் தினமும் கவலைப்பட்டு நினச்சிருப்போம். உங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தப்பா. நல்லா இருந்தா சரி. நல்லா இருக்கேப்பா. அப்பா வேலையெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. நான் சந்தோஷமாக தான்ப்பா இருக்கிறேன். ராஜா அது போதுப்பா. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். ஏப்பா ஏப்பா இப்படி எழுப்புங்கிற மாதிரி வருது? என்னப்பா விஷயம் சொல்லுப்பா, சொல்லு. ஐயா ஐயா, சிவாவோட ஃப்ரெண்டு பட்டறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். சிவா வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிட்டாருங்க. ஐயோ என்னப்பா சொல்ற? என் பையனுக்கு என்னாச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தான் கூட்டி போயிருந்தேன். ஐயோ டாக்டர், என் பையன் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்னாச்சு சொல்லுங்க டாக்டர். அவனுக்கு என்னாச்சு சொல்லுங்க. அவன் எப்படி இருக்கான்? கொஞ்சம் பொறுங்கம்மா. பையனோட உசுருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லைம்மா. கால் அடிபட்டு கால் நசுக்கி போனதால ஒரு காலை மட்டும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சுமா. ஐயா என்னையா சொல்றீங்க? காலு என் பையனுடைய கால் எடுத்தாச்சா? ஐயா எங்களுக்காக ஓடி ஓடி சம்பாரிச்சு காலையா தயவு செய்து சொல்றியா? என் பையன் காலை மட்டும் காப்பாத்து சாமி, உன்னை கெஞ்சி கேட்கிறாப்பா. ஐயா இங்க பாருங்க ஐயா, ஒருத்தருக்கு கண்ணு போனா இன்னொரு கண்ணு வச்சு பார்வை வர வச்சிடலாம். இதயம் போனாலும் வேற ஒரு இதயம் வச்சு உயிர் துடிப்பு வர வச்சிடலாம். கிட்னி போனா கூட மாற்று கிட்னி வச்சு செயல்பட வச்சிடலாம். ஒரு கால் போனா மட்டும் அதை காப்பாற்றவே முடியாதுமா. அது மாதிரி எதுவும் மருத்துவ ரீதியான வசம் எதுவும் இல்லைம்மா. எங்களால முடிஞ்சு செஞ்சுட்டோம். ஐயோ கடவுளே, நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும்? கள்ள கண்ட இடமெல்லாம் கடவுள் நினைச்ச கையெடுத்த கும்பிட்டனே, ஒரு கடவுளை கூடவா கண்டு இல்ல. ஐயோ கடவுளே, உனக்கு 1000 கண்ணுன்னு சொல்லுவாங்களே, ஒரு கண்ணுல கூடவா பார்த்து என் மகனை காப்பாத்திருக்க கூடாது. இல்ல இல்ல கடவுளே இல்ல, இனிமே எந்த சாமி மேல கையெடுத்த கும்பிட மாட்டேங்க. கையெடுத்த கும்பிட மாட்டேன். அம்மா அழாதம்மா, தம்பிக்கு ஒன்றாகாதம்மா, நான் இருக்கிறம்மா, அழாதம்மா. 10 சொல்லுங்க முதலாளி. இவ்வளோ நாளா வயசான மாதிரி நடிச்சு என்ன ஆசையை காட்டி ஏமாத்தினதெல்லாம் நடிப்பா? ஆமா முதலாளி, நடிப்புதான். ஏடாப்பா இவ்வளவு சோகமா இருக்க? ஒண்ணும் இல்லடா மகனே, காதல் தோல்விடா. காதல் தோல்வியா? கட்டளை போய் சுடுகாட்டில் படுக்க வேண்டிய வயசுல காதல் தோல்வி முறை பாரு அவனுக்கு. அரளிக்கு அடிக்கிற மருந்தை வாங்கிட்டு வந்து செவுத்து மேல வச்சிருக்கேன், எடுத்து குடிச்சுட்டு செத்து போ. ஏய் மவனே, இப்ப இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்திலாவது இந்த சிவாஜி கணேசனும் இந்த பத்மினி ஒன்னா சேரும்டா. யோ வெக்க மேல மானங்கட்ட நாய்க்கு பாரு எப்படி கட்டி பிடிச்சிருக்கேன்னு பாத்துக்கிது பாரு. இவன் எனக்கு அப்பனா இவன். சரி அவன் தான் பிடிக்க மாட்டேங்கிறான், நீங்களாவது பிடிங்க. சரி போயிட்டு வாங்க, கட்டி பிடிச்சாச்சு. இவன் எப்ப சிவாஜி ஆனா? நான் பத்மினியா இருந்தப்ப சிவாஜி. ஓ அப்பி ஆயிட்டானா? அப்பி ஆயாச்சு. ஆமா. எங்க உன் பொண்டாட்டி இன்னொருத்தி காணோம்? என் பொண்டாட்டி வருவா.
வந்துட்டா பாரு. வந்துட்டா ஒருக்காது 5 நிமிஷம் நின்று பேசினா இவளுக்கு. யோ துணியெல்லாம் உள்ள ஊற வச்சிருக்கேன், போய் துவைச்சு போடு போ. யோ உள்ள போய் வீட்டை எல்லாம் வலிச்சு விட்டுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் விளக்குன்னு விளக்கி கமுத்திட்டு வா போ. யோ எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குது, நல்லா சூடா ஒரு கப் டீ போட்டு கொண்டு வா போ. அவளுக்கு தலைவலினா நமக்கு தலைவலி வரணுமே. யோ பையங்க பாரு, எனக்கு தலை பயங்கரமா அடிக்குது, போய் ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. இப்படியே சொல்லிட்டு தான் நான் என்னதாண்டி செய்யறது? எல்லாத்தையும் செஞ்சுதாண்டி ஆகணும். 2 பொண்டாட்டி ஆட்டிக்கிட்டு கட்டுனீ பாரு, நீ செஞ்சதுக்கு தான் இந்த வேலை போ. அப்படியா? சரி வரண்டி. எதையுமே செய்ய மாட்டேங்கிற, இதையாவது செய்ய போ. செய்யறேன்டி. அவ சேர்ல உட்கார, நாமளும் சேர்ல உட்காருவோம். மயிலே நீ டீ கேட்டில்ல? 10 நீ காபி கேட்டில்ல? ஸ்ட்ராங்கா போட்டியா? நல்லா போட்டுருக்க. வலுவா என்னத்த வலுவா போட்ட? ஸ்ட்ராங்கா. சரி புடிச்சிட்டு இருங்க. நீங்க சொன்ன வேலையெல்லாம் நான் லெவலா செஞ்சுட்டு வந்துடுறேன். அப்பாடா, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு இவ்வளோ நேரம் ஆகி போச்சு. என்ன பண்றது? இவ்வளோ கட்டிக்கிட்டு ரொம்ப புளியாத, எல்லா தண்ணியும் வந்துச்சுன்னா அப்புறம் ஒண்ணு இருக்காதாங்க. அவ்வளோ வேர்வை வருது. நான் என்ன ஒண்ணா இருந்தா கூட பரவாயில்ல, ரெண்டையும் சமாளிக்க தண்ணி வேண்டாம். மயிலே, கொஞ்சம் மிச்ச வை. நீ சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு விட்டுண்டி மயிலு. சோறு போடு. மாமா சோறா? இல்ல, நீ அந்த வீட்டுல சோறு தின்னுவேன்னு நினைச்சிட்டு சோத்துல தண்ணியை ஊத்தி வச்சுட்டேன். போயா. தண்ணியை ஊற்றிக்கிட்டியா? சரி, பத்தியாவது பார்க்கலாம்.
பார்த்து யா நீயா சோறு போடுறி. அடடா, நான் வேற சாப்பிட்டு மீதி இந்த சாப்பாட்டை நாய்க்கு போட்டுட்டேன். இந்நேரம் நான் போட்ட நேரத்துக்கு நாய் கூட தின்னு முடிச்சிருக்கோம். பட்னியாவே கடை. அடி பாவிகளை, வேலை மட்டும் வாங்குற ஆளுவ. இந்த 2 வீட்டு நாய் சோத்துக்கு செத்த கதையா என் கதை ஆகி போச்சு. ஏண்டா 2 பொண்டாட்டி கட்டணும்னு இப்போதான் யோசிக்கிறேன். இருந்தாலும் மயில சாரி, அவ 2வது பொண்டாட்டி 10 கணக்கு பண்ணி சாப்பிடாத விடுறதில்ல. Do you smell what the Rock is cooking? காலத்து தென்றல் ஒளிரும் பௌர்ணமி திங்கள் வாழை காலத்து கூட விளையாடல் மூடல் வைபோகமே காணும் நன்னாளிலே என்னங்க என்னங்க இங்க வாங்க. ஆமா, என்ன சார் நேத்து போன மனுஷன் இன்னைக்கு தான் வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சோ? உங்களை தான் கேக்குறேன், வாய் திறந்து பதில் சொல்லுங்க. கவிதா, என் மனசு சரியில்லை, வீணா என்ன வம்புக்கு இழுக்காத. ஓஹோ, நான் கேக்குறது உங்களுக்கு வம்புக்கு இழுக்கிற மாதிரி இருக்கா? அப்போ நீங்க எங்க போய் ஊரு சுத்திட்டு வந்தாலும்
நான் எதுவுமே கேட்காம வாய் மூடிட்டு பேசாம இருக்கணும் இல்ல? ஏன் கவிதா புரிஞ்சிக்காம பேசுற? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் தப்பான காரியத்துக்கெல்லாம் போகல. எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கலான்ட்டு தான் போயிட்டு வந்தேன். அங்கே போனால் பாவம் என் தம்பிக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு வரத்துக்கு கொஞ்சம் நேரமாகி போச்சு. வீணா நீ சந்தேகப்பட்டெல்லாம் பேசாத. சரி இருக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்ல. அங்க போன தோஷத்துக்கு 5-10 தூக்கி எறிஞ்சிட்டு வர வேண்டியதானே? என்ன பாருங்க, அது என்ன உங்க தம்பி கூடயே இருந்து கவனிக்கிற என்ன அவசியம் இருக்கு? சொல்லுங்க. ஏய், நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமாக அடிபட்டிருந்தா விட்டுட்டு வந்திருப்பேன். பாவம் அவனுக்கு ஒரு காலவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. செலவெல்லாம் அவங்க முதலாளியே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நான் அவனை விட்டுட்டு வந்துட்டா இந்த ஊர் ஜனங்கள் என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க? இந்த ஊர்க்காரங்கன்னு சொல்றாங்க பார்த்தா நாம எப்படியா பொழைக்கிறது? சோத்துக்கு சாத்துக்கு இல்லைனா அவங்கள கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்க பாருயா, நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம என்னென்ன பேசுறோன்னு ஒட்டு கேட்பாங்க. அதுவே வெளியில போய் 1க்கு 2 மூட்டி தான் இந்த ஊரோட குணம். அப்படி இருக்கும்போது அதை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? கொஞ்சமாவது உனக்கு புத்தி இருக்கா? பேசு கவிதா, பேசு. உனக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் பேசு. இங்க பாருயா, நான் ஒண்ணு அனாவசியமா பேசல. நான் என்ன சொல்றேன்னா, உனக்காக எங்க அப்பா இவ்வளவு நேரம் காத்திருந்து இப்பதான் புறப்பட்டு போறாரு. ஏன் தெரியுமா? என் தங்கச்சிக்கு உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம். அதனால நம்ம 2 பேத்தையும் உடனே ஊருக்கு புறப்பட்டு வர சொல்லிட்டாரு. தெரியுமா? இங்க பாரு, இப்போதைக்கு என்னாலாம் வர முடியாது. நீ வேணா போயிட்டு வா. யோ, நீ போகாம எனக்கு மட்டும் அங்க என்ன வேலை? ஓஹோ, உங்க தம்பிக்கு ஒண்ணுனா உடனே ஓடி போய் பாப்ப. என் தங்கச்சியோட விஷயத்துக்கு நீ வரமாட்ட, அப்படிதானே? போறேன்டி, என்ன கொஞ்ச நேரம் தனிமையில இருக்க விடு. போயா போ. இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு நானும் பார்க்க தானே போறேன். சிவா, டேய் சிவா, எங்க வீட்டுல யாரையும் காணா? டேய் சிவா, டேய் சிவா, என்னடா ஆச்சு? ஒரு கால் எடுக்கிற அளவுக்கு அப்படி என்னடா நடந்துச்சு சொல்றா. நாம் சைக்கிளில் தனியாக போயிட்டு இருந்தோம்டா. ரோட்டு ஓரமா பின்னாடி வந்து கார் இடிச்சு விழுந்துல ஆஸ்பத்திரி பக்கத்தில் இதெல்லாம் தூக்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் விழிச்சு பார்த்தா என் கால் இல்லாமல் போச்சுடா. டேய் சிவா, என்னை மன்னிச்சிட்றா. நான் 10 நாளாக வேலை விஷயமா பெங்களூர் போயிட்டு நேத்தாண்டா வந்தேன். நான் மட்டும் இங்கே இருந்தேன்டா, சத்தியமாக இந்த மாதிரி நான் இந்த அளவுக்கு நடந்திருக்க விட்டுருக்க மாட்டேன்டா. இல்லைடா, நீ வந்து பார்த்தா மட்டும் என்ன போன கால் திரும்பி வரவா போகுது. எல்லாம் விதிடா. டேய் சிவா, எதுக்கும் கவலைப்படாதடா. உன் மனசுக்கு நீ எப்பவும் நல்லா இருப்ப. நான் உனக்கு உதவி பண்ணடா. என் கம்பெனிலேயே உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன்டா சிவா. சரி, உடம்பு பத்திரமா பார்த்துக்க, நான் வரேன். ஏய், ஏடா வந்தா அப்புறம் போற? டேய், வந்த விஷயத்தையே மறந்துட்டேன்டா. எனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. கல்யாணமா? பரவாயில்லையே. நீ கண்டிப்பா வரணும்டா சிவா. ஏடா அப்படி பாக்குற? பொண்ணு வேற யாரும் இல்லடா, நம்ம ரேக்காடா. ரேக்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? டேய், ஏடா இப்படி சொல்ற? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதால தான் பத்திரிக்கைலாம் அடிச்சுக்குது. நேற்றே எங்கள் அண்ணாலாம் பேசி முடிச்சிட்டாரு. நீ அவசியம் கல்யாணத்துக்கு வரணும்டா சிவா. இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னால் கல்யாணத்துக்கு வர முடியுமான்னு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்வியா? டேய், என்னடா இது போய் என்கிட்ட நீ உதவிலாம் கேட்டிருக்க? என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்கிறா. நான் உனக்கு பண்ணாத வேறு யாரா பண்ண போகிறாங்க சொல்கிறா. ஒன்றும் இல்லைடா, கல்யாணத்துக்கு தான் வர முடியாதுன்னு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் ரேக்காவை நேரில் வர சொன்னீங்கன்னா ஒரு வாழ்த்து சொல்லிடுவேன்ல. அதான்
இது ஒரு பெரிய மேட்டாடா, இப்பவே போய் வர சொல்றேன்டா. சரி, உடம்ப பத்திரமா பார்த்துக்க, நான் வரேன்டா. சரிடா. ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சொல்ல வேண்டியது சீக்கிரம் சொன்னா பரவாயில்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அக்கா வா, மனசுல நான் இல்லையா? உன்னை மறந்தே பல நாள் ஆச்சு, அப்படி எப்படி என் மனசுல நீ இருக்க முடியும்? நிஜமாவா சொல்றது அக்கா? ஆமா, உன்னை நான் மறந்தனாலதான் ரவியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். எப்போ எங்க அப்பா முன்னாடி உங்க அம்மா அப்பா எங்க குடும்பத்துல பொண்ணு எடுக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, அதுக்கப்புறமும் உன்னை கட்டிட்டு கஷ்டப்படும் எனக்கான தலையெழுத்தா. யாரு அக்கா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீயா பேசுறது இப்படி? யாரு அக்கா? ஆமா, நான் தான் பேசுறேன். அன்னைக்கு நான் உன்னை காதலிச்சது உண்மைதான். கூலி வேலைக்கு போயாது என்னை காப்பாத்த நம்பிக்கையில தான் காதலிச்சேன். ஒரு கால் போனதுக்கு அப்புறம் உன்னால எந்த வேலைக்கு போக முடியும் சொல்லு சிவா? உன்னால சம்பாதிக்க தான் முடியுமா, இல்ல வாழதான் முடியுமா? ஏறக்கா, நானா உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி வந்தேன். நான் ஆரம்பத்தில் வேணான்னு நான் சொன்னேன். நீ தானே காசு பணம் முக்கியம் இல்லை, வசதி முக்கியம் இல்லை, இந்த உண்மையான அன்பு போதும், இந்த ஓட்ட சைக்கிள் போதுன்னு சொன்னியே ரேக்கா. இப்போ இப்படி பேசிட்டு இருக்கே. ஐயோ, நான் தான் சொன்னேன் இல்லைன்னு சொல்ல, ஆனா இப்ப அந்த சைக்கிள் ஓட்டுறது கூட உனக்கு தகுதி கிடையாது. அப்புறம் எப்படி நீ என் கூட வாழ முடியும்? இங்க பாரு, மனுஷனுக்கு கை கால் ரொம்ப முக்கியம். அதுல ஒண்ணு போனாலும் நடு தெருவுல பிச்சை தான் எடுக்கணும். நான் வரேன். ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன் தங்கமே, ஞான தங்கமே. என்ன நினைச்சே நானும் சிரிச்சேன் தங்கமே, ஞான தங்கமே. பாட்டு படிச்சே தங்கமே, ஞான தங்கமே. என்ன நினைச்சே நான் சிரிச்சே தங்கமே, ஞான தங்கமே. அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும். வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். உணர்ந்தேன் நான் உன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே, ஞான தங்கமே. என்ன நினைச்சே நான் சிரிச்சே தங்கமே, ஞான தங்கமே. என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேணும்? கொட்டும் மழைக்காலம் உப்பு விற்க போனே, காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன். தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே, ஞான தங்க
நினைச்சே பாட்டு பாடிச்சே தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சே நானும் சிரிச்சே தங்கமே ஞான தங்கமே கண்ணிரண்டில் நான் தான் காதல் எனும் கோட்டை கட்டி வைத்து பார்த்தேன் அத்தனையும் ஓட்டை உள்ளபடி யோகம் உள்ளவர்க்கு நாளும் நட்ட விதையாவும் நல்ல மரமாகும் ஆடும் வரைக்கும் ஆடியிருப்போம் தங்கமே ஞான தங்கமே ஆட்டம் முடிந்தால் ஓட்டம் எடுப்போம் தங்கமே ஞான தங்கமே நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு நான் தான் ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சே நான் சிரிச்சே தங்கமே ஞான தங்கமே அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும் வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும் உணர்ந்தேன் நான் ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சே நானும் சிரிச்சே தங்கமே ஞான தங்கமே ராஜா ராஜா என்னங்க இது வீடே திறந்திருக்கு, யாரையுமே காணோம். ராஜா, அம்மாடி கவிதா, கவிதா. ஓ நீங்களா? ஆமா, என்ன விஷயமா இங்க வந்தீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான் உன்னையும் ராஜாவையும் பார்த்துட்டு போலான்னு வந்தம்மா. சிவாவுக்கு அடிப்பட்டதுலேருந்து குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குப்பா. இருந்த காசு பணம் எல்லாம் அவன் ஆஸ்பத்திரி செலவுக்கே சரியா போயிடுச்சு. மருந்து மாத்திரை வாங்க கூட கையில் 10 காசு இல்லைம்மா. அதான் உன்னையும் ராஜாவே பார்த்துட்டு பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தம்மா. நல்லா இருக்கேன் நாயா நீங்க பேசுறது. இங்க மட்டும் என்ன கொட்டையா கிடக்குது வந்தது வாங்கிட்டு போறதுக்கு. ஏன் புருஷன் சம்பளமே கொஞ்சம் தான், அதுவே நாங்க கடன் கட்டுறதா இல்ல செலவு பண்றதா நாங்களே தட்டு தடுமாறிட்டு இருக்கோம். இந்த லட்சணத்துல நீங்க பணம் வந்து கேட்டா என்ன அர்த்தம் சொல்லுங்க? உங்களால எப்படி கேட்க மனசு வருது? அப்படிலாம் சொல்லாதம்மா. எங்களுக்காக ராத்திரி பகலெல்லாம் கஷ்டப்பட்ட பையன் இப்போ கால் வலியால் படுற வேதனை எங்களால் தாங்க முடியலம்மா. அதனால் டாக்டர் இன்னும் 1 வாரத்துக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டா சரியான பேர் சொல்கிறேன். அதனால தான்மா உங்களை பார்க்க வந்தோம். அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? பணம் வேணும்னா ஏதாவது வேலைக்கு போகணும். வீட்டிலே உட்காந்துதா பணம் அப்படியே தேடி வராது. அது அவங்க யோசிக்கணும். யோசிக்காம அப்பா அம்மா நல்லா இருக்கிறீங்களாப்பா? எப்பமா வந்தீங்க? நாங்க இப்போதான் வந்தோம். நாங்களும் வந்துட்டோம், நீயும் வந்துட்ட. இப்போ தம்பிக்கு கால் வலியெல்லாம் எப்படிமா இருக்கு? பரவாயில்ல. ஆனா என்ன லட்சுமி தாய் ஆனாங்கிற நேத்தா சின்னவன் கால் வலிலாம் சரியா போச்சு சொன்னால மறந்துட்டியா? ஆமாங்க, ஆமா, எனக்கு மறந்தே போச்சு. அவனுக்கு கால் வலி எல்லாம் சரியா போச்சு. என்னங்க பையன் தனியா இருப்பான், வாங்க போலாம். சரி. அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, சாப்பிட்டு போலாமா? சேலத்திலிருந்து 70-80 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கிறீங்க. இருமா சாப்பிட்டு போகலாம். கவிதா, சாப்பாடு இருக்கா? ரெடி பண்ணிட்டியா? இல்லைண்ணா உடனே ரெடி பண்ண. அப்பா அம்மா சாப்பிட்டு காலைக்கு தான் போவாங்க. வேணாப்பா, இப்போதான் மருமவ வேணான்னு காப்பி தண்ணி போட்டு கொடுத்துட்டா.
அது போதும்ப்பா, இன்னொரு நாளைக்கு வந்து நாங்கள் சாப்பிட்றோம். நம்ம வீட்டு சாப்பாடு எங்கே போகுது? நான் வரப்பா, பையன் வரையா தனியாக இருப்பான். லட்சுமி போலாமாப்பா? அப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா, நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க. ஒரு நிமிஷம்ப்பா. வாங்கிக்கம்மா. வேணாப்பா, காசெல்லாம் வேணாம். அது எங்ககிட்டயே இருக்கு, அதை நீயே வச்சுக்கப்பா. நாங்கள் வரோம். கேளுமா அப்பா, அம்மா தான் வாங்க மாட்டேங்கிறாங்க, நீங்களாவது வாங்கிக்கங்கப்பா. வாங்கி பிடிக்கப்பா. அப்பா பார்த்து கூட்டு போங்கப்பா அம்மாவை. அம்மா பார்த்து போங்கம்மா. ஐயோ 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 ஐயோ, பாவி மனுஷா, பாவி மனுஷா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஐயோ, பணத்தை தூக்கி ஜோப்ல டொடக்குன்னு சொல்ற, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வாயை திறந்து பதில் சொல்லு. ஐயோ ஐயோ, 1000 ரூபாய் இப்படி பண்ணிட்டியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? சொல்லியா? தூக்கி கொடுத்துட்டா? ஏய், ஏன்டா இப்படி ஆடுற? ஒரே ஆட்டம் ஆடுற. அவங்க கஷ்டத்தை வெளியில சொல்ல முடியாம தடிமாடுறாங்கடி. அதை நம்ம தாண்டி புரிஞ்சுக்கணும். அப்போ எங்க அப்பா பட்ட கஷ்டம் உன் கண்ணுக்கு தெரியல? யோ, உனக்கு வேலை வாங்கி கொடுக்க எங்க அப்பா எங்கெல்லாம் கடை வாங்கி கொடுத்துருப்பாரு தெரியுமா? அதான் யாரு கட்டுது? யாரையா கட்டுது? சொல்லு, வாய் திறந்து. இங்க பார், உங்க அப்பா அம்மாக்கு ஒரு நாயும் எங்க அப்பாவுக்கு ஒரு நாயுமா? ஏய் ஆமாடே, எனக்கு எங்க அப்பா அம்மா தானே முக்கியம். வீணா என்ன வம்பு கெடுத்த நல்லா இருக்காது பாத்துக்க. போ மாப்பிள போ, என் தங்கச்சி கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் வைக்கிறையா உனக்கு கச்சேரி. நான் யாருன்னு